குழந்தையே இல்லையா இல்ல அப்படிங்கிறவங்க வந்து எவ்வளவு கஷ்டப்படுத்துவீங்க. ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நேற்று வந்து முடிச்சோம்ல அந்த வீடியோட கண்டினியூட்டி தான் இது. ஏன்னா நிறைய கொஷின்ஸ் வந்து அதில் பேச முடியாது. ஸோ வந்து 2 பார்ட்டாக போடலாம்னு சொல்லிட்டு இந்த வீடியோ. கொஷின்குள்ளே போயிடலாம், வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நேற்றே பார்த்தீங்கன்னா ஒரு 20 கொஷின் கிட்ட ஆன்சர் பண்ணிப்பேன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு அதே மாதிரி 20 கொஷின் இருக்கு மீதி, அதை வந்து பார்க்கலாம். சாரு, நீங்கள் எப்படி அஸ்வின் அண்ணா கூட இவ்வளோ ஹாப்பியாக இருக்கீங்க, கொஞ்சம் டிப்ஸ் சொல்லுங்க. ஜான் ஸ்வீட்டி அப்படிங்கிறவங்க வந்து கமெண்ட் பண்ணியிருக்காங்க. சொல்லுங்க சாரு. ஹாப்பியானா மோஸ்ட்லி நாங்கள் ஹாப்பியாக தான் இருப்போம். பொய் சொல்லாமல் உண்மையை மட்டும் சொல்லு. இல்லை ஹாப்பியாக இருக்கிறது ஓகே. இந்த கொஸ்டினுக்கு பொய் சொல்லாமல் மட்டும் உண்மையை சொல்லு. நீ ஏதாவது பொய் சொன்ன அப்படின்னா இந்த பக்கத்தில் நான் பேசிடுவேன். சொல்லுங்க. எப்படி சொல்லுங்க, நாங்கள் ஹாப்பியாக தான். ஓகே, நாங்கள் எப்பவுமே சொல்ல போனால் நாங்கள் வந்து பிரியவே மாட்டோம்னு வச்சுக்கோங்களேன். எப்படி சொல்றது, அந்த மாற்றான் மாதிரி அந்த ஒட்டி கடைக்கு போனாலும் பின்னாடியே வருவோம். அந்த மாதிரி கூட வெளியே போனாலும் நான் போயிடுவேன். எங்க போனாலுமே அஸ்வின், நான் இருந்த ஒரு இடத்துல வந்து அஸ்வின் கண்டிப்பா இருக்கணும். அப்படி கொஞ்சம் அப்படி தள்ளி வந்தா கூட என்ன ஆச்சு, உங்களோட சண்டையா வந்துருவாங்க, எல்லாருமே வந்துருவாங்க. ஒரு சின்ன சிரிச்சு கூட நம்ம இப்படி பேசாம இருந்தோம்னா சண்டையா அப்படின்ட்டுருவாங்க. அந்த இடத்துல நான் மட்டும் போயிருந்தேன்னா கன்ஃபார்மே பண்ணிடுவாங்க சண்டைன்னு. ஒரு மளிகை கடைக்கு இருந்தாலும் சரி, எங்கேயா இருந்தாலும் சரி, நாங்க 2 பேர் தான் போவோம். எங்கேயுமே தனியா போனோம் அப்படின்னா கேட்டுருவாங்க, என்னாச்சு வரல சண்டையான்னு. அப்போ வந்து நாங்கள் வந்து நிஜமாவே நாங்கள் ரொம்ப ஹாப்பியாக இருப்போம். எப்படின்னா ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் மாதிரிலாம் இருக்கவே மாட்டோம் எப்பவுமே. எதிரிங்க மாதிரி தான், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் எனிமீஸ் ரெண்டுமே. ஃப்ரெண்டு தான். எப்படி சும்மா நான் ஏதாவது டான்ஸ் ஆடிட்டு இருந்தா அவன் வந்து ஆடுவான். 2 பேரும் ஒன்னா வேலை செய்வோம். எப்படி சொல்ல, இல்லைன்னா எனக்கு கழுத்தறுத்துருவா, அதனால ஒன்னா வேலை செய்வோம். சரி 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 சார். நாங்க எப்படி சொல்றது, நிஜமாவே நாங்க ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஸ். விளையாடுவோம், நைட் ஆனா உட்காந்து விளையாடிட்டு இருப்போம். இந்த மாதிரி டைம் பாஸ் ஆகிறதுக்கு நாங்க எப்படி சொல்றோம், நைட் டைம்ல அதிகமா நைட் அவுட் போறது. நேத்து கூட ஒரு 3 மணி வரைக்கும் வெளியே இருந்தோம். வெளியே போவோம், நினைச்சா வெளியே போவோம், நினைச்சா படத்துக்கு போவோம். இந்த மாதிரி நாங்க சுத்திக்கிட்டே இருப்போம். அது வந்து ரொம்ப ஹாப்பியா இருக்கும். இந்த ஹாப்பி எல்லாம் தாண்டி ஒரு சண்டைன்னு வரும், கண்டிப்பா வரும். இப்ப நாங்க ஒரு நாள் நல்லா இருக்கோம் அப்படின்னா கண்டிப்பா அடுத்த நாள் சண்டை வரும். தொடர்ந்து 2-3 நாள் கூட வரும். தொடர்ந்து 2-3 நாள் கூட வரும். பெரிய பெரிய சண்டைகள் வெடிக்கும். ஆமா, அதெல்லாம் பயமா அடிக்கும். அதெல்லாம் கேட்டா மனசே கஷ்டமா இருக்கும். ரொம்ப பெரிய பெரிய சண்டையா வரும். எந்த அளவுக்கு நாங்க ஹாப்பியா இருக்குமோ அதை விட பெரிய சண்டை வரும் எங்களுக்கு. எங்களோட சண்டையை பார்த்தவங்க கொஞ்சம் பேர் தான். ஆமா, அவங்களுமே இந்த மாதிரி சண்டை மட்டும் இனிமே போடாதீங்கன்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு இருக்கும். இந்த மாதிரி ஒரு சண்டை நான் யார்கிட்டயும் பார்த்தது இல்லைன்னு அந்த மாதிரி சண்டை போடுவோம் நாங்க 2 பேரும். சண்டை போட ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா அவ்வளவுதான், டைம் போறதே தெரியாது எங்களுக்கு. இப்பதான் சண்டை ஆரம்பிச்ச மாதிரி இருக்கும். 10 மணிக்கு ஆரம்பிச்சோம்னா மணி 4 விடிய காலை 4 அந்த அளவுக்கு நாங்க சண்டை போடுவோம். எங்களுக்கு சண்டை வருதுன்னா சின்ன சண்டையா இருக்கவே இருக்காது, அது பெரிய சண்டையா மட்டும்தான். மோஸ்ட்லி இந்த சின்ன சின்ன சண்டை வீட்டுக்குள்ள அது ஓகே. ஒரு பிரச்சனை அப்படின்னு வந்துச்சுன்னா வெடிச்சிரும், அவ்வளவுதான். அந்த மாதிரி பெருசா இருக்கும். ஆனா ரொம்ப ஹாப்பியா இருக்கும். 2 பேருமே சேர்ந்தா ரொம்ப ஹாப்பியா இருக்கும். சண்டை யார் போடுவா சாரு? அஸ்வினா சாரு? இவன் வந்து சண்டை போடுற மாதிரி ஏதோ பேசுவான், நான் ஏறிப்பேன், அவ்வளவுதான். சண்டை போடுற மாதிரி நடந்துப்பான், நான் ஏறுவேன், அவ்வளவுதான். இதுதான். கடைசியில இவன் அமைதியாயிருவான், நான் போய் அவனை சமாதானம் பண்ணிட்டு இருப்பேன். இதுதான் நடக்கும். ஸோ வந்து ஹாப்பியா இருக்க டிப்ஸ்ன்னு பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், என்ன மாதிரி மட்டும் இருக்காதீங்க, அதுதான் மெயின் டிப்ஸ். ஹாப்பியா இருக்கணும் அப்படின்னா சாரு மாதிரி இருக்காதீங்க. சும்மா ஒரு சின்னதை கொண்டு வந்தா கூட நான் பெருசாக்கிடுவேன், சின்ன விஷயமா இருந்தாலும் பெருசாக்கிடுவேன். அப்புறம் வந்து இது பரவாயில்ல, ஓப்பனா பேசுறா. உண்மையை ஒத்துக்கணும்ல, நீதான் ஒத்துக்க மாட்டீங்க. பாத்தீங்களா ஆரம்பிக்கிற சண்டையா? ஏதாவது சின்ன பிரச்சனை வந்தா அப்படியே விட்டுறணும். சண்டை வந்துச்சுன்னு தெரிஞ்சாலே 2 பேரும் தனித்தனி ரூம்ல போய் இருந்துக்கணும். அதான் சாரு பண்ண மாட்டேன். கூடயே இருந்து கத்திக்கிட்டே போய் தவிர தனியா போய் உட்கார மாட்டேன். சாப்பிட்டுருங்க. சண்டை வந்துச்சுன்னா தயவு செஞ்சு தட்டு ஃபுல்லா சாப்பாடு கூட சாப்பிட்டுருங்க. ஏன்னா சாப்பிட்டா வந்து கோவம் வராது. நான் ஒரு டைம் என்னமோ அதை பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். ரொம்ப கோவமா இருக்கும், சண்டை போடுவோம், போய் தண்ணி குடிக்கிறதோ இல்லை சாப்பிட்டாலும் கோவம் அப்படியே கம்மியாக. தண்ணி குடிப்பேன் நான் தண்ணி குடிப்பேன். நான் வந்து சாப்பிடணும். ஃபர்ஸ்ட் ஒரு டைம் தான் சாப்பிட்ருக்கேன். சண்டை வரும்போது நான் சாப்பிடவே மாட்டேன், ஏன்னா பெரிய சண்டையா போடணும்னு சொல்லி சாப்பிட மாட்டேன். ஆனால் வந்து சாப்பிட்ருங்க. சாப்பிட்டு கொஞ்ச நேரம் ரிலாக்ஸாக இருங்க, கொஞ்ச நேரம் வெளியே போய் நடங்க, இப்படியே சரியாயிரும். அடுத்த தடவை வரும்போது அமைதியாக, அவ்வளோதான். இதுதான் ஹாப்பியாக இருக்க ரீசனே. ஒருத்தரும் நல்லா புரிஞ்சுக்கோங்க.
அவங்க ஏதாவது தப்பு பண்ணாலுமே சரி அமைதியா போங்க, நீங்க ஏதாவது தப்பு பண்ணாலுமே அவங்க வந்து சரி பாத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி இருக்கணும். இது உங்களுக்கு சொல்றாளோ இல்லையோ, எனக்கு சொல்றாலும் எனக்கு நல்லா புரியுது. ஏன்னு சொல்ல பொண்ணுங்க அதிகமா எதிர்பார்க்குற விஷயம்னு பாத்தீங்கன்னா, ஆம்பளைங்க வந்து நம்ம கிட்ட அடங்கி போகணும். கெஞ்சணும், அதுதான் அடங்கி போகணும், கெஞ்சணும். கொஞ்சனும் கெஞ்சணும். ஒரு சண்டை அழுதன்னா கொஞ்சனும், சண்டை போட்டா கெஞ்சணும். இந்த 2 தான், இந்த 2 சரிமா சாரிமா. இதே மாதிரி ஆம்பளைங்களுக்கும் இருக்கு. அதுக்குள்ள ஒரு ஃபோன் வந்துச்சு. பொண்ணுங்களை பொறுத்த வரைக்கும் கெஞ்சணும் கொஞ்சணும், அவ்வளவுதான். அந்த ஒரு மேட்டரை மட்டும் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அவ்வளவுதான். ஆம்பளைங்களுக்கும் இதே மாதிரி இருக்கு சார். பொண்ணு சொன்னா நீங்களும் அக்செப்ட் பண்ணிப்பீங்களா? என்ன சொல்லுங்க. இதே மாதிரி தான் சண்டை போட்டா நீங்க வந்து என்கிட்ட கெஞ்சணும். நான் கெஞ்சுவேன், நிறைய டைம் கெஞ்சுவீங்க, நீங்க தான் கெஞ்ச மாட்டேன். சும்மா ஒருத்தருக்கு மட்டும் ஈகோ இருக்குன்னா ஒருத்தர் விட்டு கொடுக்கணும். எங்க 2 பார்த்தா 2 பேருக்குமே ஈகோ இருக்கு. அதே மாதிரி ஆம்பளைங்க வந்து அமைதியா போ அப்படின்னு சொன்னா பொண்ணுங்க டக்குன்னு அமைதியா போயிடணும். அதான் வேற என்னடா ஃபெமினிசம் பண்றீங்க. அடுத்தது சரி, அஸ்வின் அண்ணாக்கும் உங்களுக்கு சண்டை வருமா? அதை எப்படி மேனேஜ் பண்ணுவீங்க? மேனேஜ்னு பாத்தீங்கன்னா எப்படி சொல்றது, ஒண்ணு அவங்க அமைதியா போயிடுவாங்க. அதான் நான் அமைதியா மட்டும்தான் போவேன். அவன் அமைதியா இருப்பான். கோவம் வந்துருச்சுன்னா தான் பிரச்சனை. பேசி கை வைக்க கூடாது. அந்த ஒரு அடிச்சுட்டாலோ இல்ல கை வச்சுட்டாலோ அது வந்து பெரிய பிரச்சனை போய் முடியும். ஸோ அதை வந்து கை வைக்காம மேனேஜ் பண்ணணும். எதுனாலும் பேசி மேனேஜ் பண்ணுங்க. இந்த ஒரு தான் கை பேச்சுவார்த்தையில சண்டை தான் ஓகே, அடிதடின்னு போகக்கூடாது, அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு அக்கா, இப்போ நீங்க எவ்வளோ ஹாப்பியா ஃபீல் பண்றீங்க? எஸ்கே ஹார்லி குயின். இப்போ வாக்கா, இப்போ ஒரு நிம்மதியா இருக்கு. என்ன நிம்மதி? எப்படி ஃபீல் பண்றீங்க இப்போ இந்த இதுல இந்த ஸ்டேஜ்ல? ஒரு நிம்மதியா இருக்கு. லைஃப்ல என்ன பண்ண போறோம், எப்படியெல்லாம் இருக்க போறோம் அப்படின்னு கல்யாணத்துக்கு முன்னாடி நிறைய யோசனை இருக்கும். நம்மளோட ஹஸ்பண்ட் எப்படி வருவாங்க, ஒருவேளை இப்படி வந்துட்டானா, ஒருவேளை அப்படி வந்துட்டானா, அதுதான் பெரிய கொஸ்டினா இருக்கும். நம்ம கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி வந்து நிறைய அந்த காலேஜ் டு 12th இருந்து இந்த கல்யாணம் பண்ற வரைக்கும் நமக்குள்ள நிறைய கொஸ்டின்ஸ் வரும். இல்ல ஃபியூச்சர் அப்பவே யோசிக்க ஆரம்பிச்சிருவீங்க. ஆமா, அப்பவே யோசிக்க ஆரம்பிச்சிருவோம். நமக்குள்ள இப்ப சில ஹஸ்பண்ட் எல்லாம் பார்த்தா அப்பா எப்படி இவ்வளவு ஃப்ரீடமா விடுறாங்க, எவ்வளவு ஜாலியா இருக்காங்க, நமக்கு வர இப்படி இருப்பானோ, ஒருவேளை குடிகாரனா இருப்பானோ, ஒருவேளை நம்மளை அடிக்கிறவனா இருப்பானோ, அப்படி இப்படி நிறைய யோசிப்போம். ஸோ அதெல்லாம் இல்ல, ஒரு நிம்மதி. எங்கள்கிட்ட பணம் இல்ல அப்படின்னா கூட நாங்க நிம்மதியா இருந்துருவோம். பணம் இல்ல, என்ன இது இல்லை, என்ன வேணா இருந்தா நிம்மதியா இருந்துடலாம். ஒரு நல்ல ஹஸ்பண்டோ இல்ல நல்ல ஃபேமிலி கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். ஸோ அது வந்து ஓகே, ஹஸ்பண்ட் வந்து நல்லா என்னை பார்த்துக்கிறாங்க, நல்லா இருக்காங்க. எங்கள் வீட்லேயுமே வந்து இப்படி பார்த்தா கூட ஒரு மாப்பிள்ளை கிடைக்காது அப்படின்ற அளவுக்கு அவங்க கண்டிப்பாக ஃபீல் பண்ணிடுவாங்க. எங்கள் வீட்டில் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால எனக்கு ஒரு நல்ல லைஃப் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக நான் அவங்க என்ன சொல்லலைனாலுமே அவங்க கண்டிப்பா அதை நினைப்பாங்க, பண்ணிருப்பாங்கங்கறியா? எங்க அப்பா இப்போ வரைக்கும் சொல்றது என்னன்னா, இவன் பாவம், அஸ்வின் பாவம், உங்ககிட்ட மாட்டிக்கிட்டான் பாவம். அந்த ஒண்ணுதான் எங்க அம்மா சொல்லுவாங்க அடிக்கடி, பாவம் அந்த பையன், பாவம் அந்த பையன். அதுலயே தெரியுது அவங்களா பார்த்து எனக்கு கல்யாணம் வச்சிருந்தா கூட இப்படி ஒரு மாப்பிள்ளை கிடைச்சிருக்காதுன்னு. அதான் வந்து அவங்களா பார்த்து கல்யாணம் பண்ணிச்சிருந்தா மாப்பிள்ளை கிடைச்சிருக்காது, நீயா பார்த்ததுனால ஒரு நல்ல வேலைக்காரன் கிடைச்சிட்டான். இந்த மாதிரி சரி சாமி, சரி சாமி, சரி வேலை செஞ்சுட்டு இல்ல சாமி, இல்ல சாமி. நான் ஒரு இதை எடுத்து வைக்கிறதுக்கு நான் 5 டைம் கத்துறேன். எடுத்து வை நான் அப்பதான் நீ எழுந்து உன் டோன்ல அதே மாதிரி மறுபடியும் கத்து. இப்ப தெரியுதா அஸ்வின் பாவோன்னு? ஓகே, ரொம்ப நல்லா ஃபீல் பண்றேன். வீடியோங்கிறதையும் மீறி அவள் ஆட்டோமேட்டிக்கா உள்ளுக்குள்ள இருக்க சந்திரமுகி வெளில வந்து நின்று அவளுக்கு அதிகமா கோவப்படும், அதிகமா சண்டை போடுங்க, அதை நானே ஒத்துக்கிறேன். இப்ப அவன் கேட்டது என்னன்னா எப்படி ஃபீல் பண்றீங்கன்றது மாதிரி தான் கேட்டாங்க. நான் வந்து ஓகே. அதான் எப்படின்னா, கோவப்பட்டா நீலாம்பரி கொஞ்சம் அப்படியே குழந்தையா மாறிடுவா. அவ விளையாட ஆரம்பிச்சா கொஞ்சம் ஆரம்பிச்சானா குழந்தைத்தனமும் நிறைய பண்ணுவா. ஆனா கோவப்பட்டா மட்டும் நீலாம்பரியோட மோசமா இருப்பா. சரியான வில்லி. எனக்கு அவ தான் வில்லி. அடுத்து சாரு, உங்களுக்கு எப்படிப்பட்ட வைஃப், அவங்கள பத்தி சொல்லணும்னா என்ன சொல்லுவீங்க? லவ்லி புஜின்னு ஒருத்தங்க கேட்டிருக்காங்க. இல்ல ஆக்சுவலா நல்ல ஒய்ஃபுங்கிறவர் நல்ல ஃப்ரெண்டு, சரியான ஃப்ரெண்டு. இவகிட்ட இருந்து நிறைய நான் கற்றுப்பேன். என்ன கற்றுக்கிறேன்னா, அமைதியாக போகிறது எப்படின்னு கற்றுப்பேன். அவட்ட இருந்து கற்றுக்கிறேன்னா, அவள் அமைதியாக இருக்கிறத பார்த்து கற்றுக்கிறது இல்லை, அவள் கோவப்படும்போது அமைதியாக போவோம்ல. ஸோ அதனால் அவட்ட இருந்து நான் கற்றுப்பேன். இல்லை சாமி, அவன்கிட்ட நிறைய கற்றுப்பேன். அதான் எப்படின்னா எல்லாத்துக்குமே அடாப்ட் ஆகிடும். அவங்கள பற்றி சொல்லணும்னா என்ன சொல்லுவீங்க? இதுதான் கேட்டுருக்காங்க. அதுதான், நீ எப்படிப்பட்ட ஒய்ஃப்? சூப்பர் ஒய்ஃப். சீரியஸா? சரி, என்னை பற்றி சொல்லணும்னா என்ன சொல்லுவீங்க? என்னை பற்றி சொல்லணும் அப்படின்னா, நல்ல ஒரு மோட்டிவேட்டர். அதே மாதிரி நமக்கு ஏதாவது ஒன்றுன்னா பயங்கரமாக துடிச்சு போயிடுவா. சிரிக்கிறா பாருங்க.
அதே மாதிரி அவளுக்கு ஏதாவது சாப்பிட கொடுத்தாலும் ஃபர்ஸ்ட் என் வீட்டுக்காருக்கு கொடுத்துட்டு அப்புறமா தான் சாப்பிடணும். ஐயோ இப்ப நான் ஜூஸ் ஒண்ணு கொடுத்தான், அதை ஃபர்ஸ்ட் குடிச்சுட்டு தான் என்கிட்ட கொடுத்தான். இவன் வந்து சோடா பவன்ட்டோ அதுன்னு வாங்கி குடிச்சான். எனக்கு வந்து அவங்க ஃப்ரெண்டு வரும்போது கரும்பு ஜூஸ் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அதை நான் வந்து அவனுக்கு கொஞ்சம் கூட கொடுக்காம குடிச்சிட்டேன். நான் ஏன்னா எழுதிட்டு இருந்தேன், கான்செப்ட் இது எழுதிட்டு இருந்தேன். எழுதிட்டு இருக்கும்போது அப்படியே கடை கடை குடிச்சு கொடுத்தேன். மனசாட்சியில அந்த நாயை கொடுக்கும்போது புருஷனுக்கு அவ்வளவுதான். அதுக்குதான் சொல்லிட்டு இருக்கான். இல்ல அதாவது இப்போ நான் காலைல எழுந்துச்சு டீ கொடுக்கறதுல இருந்து நைட்டு திரும்பவும் நமக்கு சாப்பாடு கொடுப்பேன், எல்லாமே கரெக்டாக ப்ராப்பராக பண்ணுவா. ஒரு அம்மா மாதிரி பார்த்துப்பா, அவ்வளோதான். நம்புற மாதிரி இல்லை, நீ சிரிச்சுக்கிட்டே பேசுறியா? நான் எப்பவுமே சிரிச்சுட்டே பேசுவேன் சாரு. ஏன்னா என் கேமராவில் மூஞ்சி பார்த்துட்டு இருக்கேன்ல, அது ஆட்டோமேட்டிக்காக சிரிப்பு வந்துடுது. சாரு அண்ணியோட ஆம்பிஷன் என்ன ப்ரோ? நந்து அவங்க ஆம்பிஷன் வந்து பைலட் ஆகணும். சரி 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 சும்மா சொன்னேன். அவங்களுக்கு ஒரு கலெக்டர். எனக்கு வந்து கிரிமினல் லாயர் ஆகணும்னு ஆசை. அதாவது எங்க அப்பாவோட ஆசை என்னன்னு பாத்தீங்கன்னா, நான் வந்து பையர் ஆகணும்னு ஆசை. ஏன்னா எங்க அப்பா வந்து இந்த கார்மெண்ட்ஸ்ல தானே ஒர்க் பண்றாங்க. அப்போ வந்து பையருக்கு வந்து ரொம்ப மரியாதை அதிகமா கொடுப்பாங்க. அவங்க உள்ள வந்துட்டாலே எல்லாரும் அப்படி பறப்பாங்களா, அவங்கள கண்டாலே பயப்படுவாங்க. ஏன்னா ஒரு பீஸ் ஓகே ஆகினாலும் இது பண்ணிடுவாங்க, ஒரு பீஸ் எங்கேயா டேமேஜ் ஆனா கூட பண்ணி அவ்வளோ இது இருக்கு அவங்களுக்கு. அது இல்லாம அவ்வளோ மரியாதை இருக்கு. நீ வந்து பையரா தான் ஆகணும்னு எங்க அப்பா சொன்னாரு. பையரை விட மரியாதை எத்தனையோ ஐபிஎஸ் இருக்கு எங்க அப்பாவோட இதுல சொல்ற ஃபீல்டுல. அப்படி சொன்ன உடனே ஓகே இப்ப நான் பையர் ஆயிடுறேன் அப்படின்னு. அது ரொம்ப நாளா எனக்கு பையர்ன்றதுதான் இருந்துச்சு. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த 12th இந்த இதுல வந்து நான் வந்து கிரிமினல் லாயர் ஆகணும் அப்படின்னு ஒரு ஆசை. பேச்சு திறமை வேணுமே. நாமள வளட்டி பேசி கேஸ முடிச்சிடுவோம். அதாவது சாரு மட்டும் கிரிமினல் லாயர் ஆயிட்டோம் அப்படின்னா அவளுக்கு ஒரு டெய்லி ஒரு கிண்டர் ஜாயி ஒரு டெய்லி மில்க் கொடுத்தீங்க அப்படின்னா அவங்கள காப்பாத்தி விடுவான். அப்படிப்பட்ட கேரக்டர் அவ. அப்படிலாம் இல்ல, லாயர் படிக்கணும், கிரிமினல் லாயர் இந்த மாதிரி ஆகணும்னு ஆசை. ஒன்னு ஆக்கிடுவேன். ஓகேவா? நான் கிரிமினல் லாயர் நான் ஆக்கிறேன். சரி சார். நெக்ஸ்ட் ஒன் வந்து சாரு அக்கா நல்லா சமைப்பாங்களா? டிகேஜி கப்பிள்ஸ் கேட்டிருக்காங்க. அவ கையில பச்சை பாம்பை உருவன மாதிரி இருக்கும் அவ கை. டேஸ்ட் இல்ல ஆக்சுவலா பாத்தீங்கன்னா நல்லா சமைப்பேன், சூப்பரா சமைப்பேன். எனக்கே தெரியாதானா எனக்கு வந்துடும், நல்லா சமையல் வந்துடும். நான் இந்த இது ஒரு குத்து மதிப்பா தான் போட்டு செய்வேன், நல்லா இருக்கும். என்னைக்கா நான் கோலத்துல இருக்கும்போது சமைச்சு வச்சிருவேன். எப்பவுமே நான் சாப்பிடும்போது ஒரு காஃபி கொடுத்தா ஒரு சுடுதண்ணி கொடுத்தா கூட அஸ்வின் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்பேன். ஆமா, என்ன செஞ்சு கொடுத்தாலும் எப்படி இருக்கு. ஒரு வாரமா காஃபி குடுக்குறேன்னு வைங்களேன், அந்த ஒரு வாரமாவும் காஃபி குடிச்சிட்டு நல்லா இருக்கா நல்லா இருக்கா கேட்டே இருப்பேன். சாப்பாடு அப்படி நல்லா இருக்கா நல்லா. ஆனா எங்களுக்குள்ள சண்டை வந்து சாப்பிடும்போது சண்டை வந்துடும். நான் ஒரு மூலையில உட்காந்துருப்பேன், அவர் மூலையில உட்காந்துருப்பேன். சாப்பிடும்போது எனக்கு செம்ம காட்டா இருக்கும். சாப்பிட்டே இருப்பேனா, சாரு நீ பச்சை பாம்பு தான் நீவனியா அப்படின்னு கேட்பாங்களே, அப்படின்னா சிரிப்பா வந்துடும். ஏன்னா வந்து எதையும் பேச முடியாது, நல்லா இருக்கு இந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு வச்சுதான் பேசணும், சிரிக்க வைக்கணும். அவன் இந்த சண்டை போட்டாலே நீ எப்படியா சிரிக்க வச்சிருவான். ஏதோ நிறைய காமெடி இருக்கு எங்களுக்குள்ள நடந்திருக்கும்ல, அதெல்லாம் வச்சு கலாய்க்க ஆரம்பிச்சிருவான். நீ வந்து பச்சை பாம்பு தான் நீவனியா, ஏன்னா நல்லா இருக்கான் குழம்பு, டேஸ்டா இருக்கு அந்த மாதிரி சொல்லுவானே. எனக்கு அவ்வளவு காண்ல இருப்பேன். ஆனா ஒரு சிரிப்பு வந்துடும் கிடுக்கு. அப்படியே பிடிச்சுப்பான் லைட்டா ஒரு சிரிப்பு தான் பிடிச்சுப்பான். அதை வச்சுட்டு அப்படியே சாப்பாடு வச்சு கிட்ட வந்து உட்காந்துருவான். சமாதானம் அந்த மாதிரி பேச ஆரம்பிச்சுவான். கொஞ்சம் நல்லா சமைப்பேன், சூப்பரா இருக்கும். அஸ்வினிக்கு நான் செய்யறதுல என்ன டிஷ் பிடிக்கும்? எல்லாமே பிடிக்கும் சார், எல்லாமே பச்சை பாம்பு தான். அடுத்தது பிசிஓடி ப்ராப்ளம் இருக்கா டாக்டர் செக் பண்ணுங்க மணிகண்டன். பிசிஓடியா? ஆக்சுவலா பாத்தீங்கன்னா நானும் நிறைய எல்லாமே செக் பண்ணி பார்த்தாச்சு, எனக்கு எதுவுமே இல்லை. ஆனா பிசிஓடின்னு கேக்குறது வந்து எனக்கு புரியுது. உடம்பு ரீதியா வந்து பிசிஓடி இருக்கா செக் பண்ணி பாருங்க அப்படிங்கிறதுக்கு வந்து இல்ல, பேபிக்காக மட்டும்தான் நீங்க பிசிஓடி செக். ஏன்னா பிசிஓடி இருந்தா பேபி பிறக்காது. ஸோ அதுக்காக தான் நீங்க வந்து கேக்குறீங்கன்னு எனக்கு தெரியுது. நிறைய பேர் நிறைய மாதிரி கமெண்ட் பண்றீங்க. ஆமா அதெல்லாம் எக்கச்சக்கமா இருக்கு. அதாவது நீங்களா முடிவு பண்ணிருக்கீங்க எங்களுக்கு வந்து குழந்தை இல்ல, உங்களுக்கு இந்த இது இல்ல, ஆனா குழந்தை பிறக்கலாம், பாக்கியா இல்ல உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம் இல்ல, ஹஸ்பண்டுக்கு ஏதாவது ப்ராப்ளம், இப்படிதான் பேசுறீங்களே தவிர்த்து உடம்பு இருக்கனால குழந்தை பத்துக்கல. உடம்பு இருக்கவங்க யாருமே குழந்தை பத்துக்கலையா? குழந்தை இது வந்து நாங்களே இன்னும் பிளான் பண்ணல. அப்படிங்கிறப்போ நாங்க நிறைய வீடியோல சொல்லிட்டோம், நாங்களே இன்னும் பிளான் பண்ணல. சொல்லி வாய் வலிச்சு போச்சு எங்களுக்கு. வேற ஒண்ணும் இல்ல, நாங்க இன்னும் அதுக்கு பிளானே பண்ணல. அதுக்கு எப்படி சொல்றது, அதை பத்தி நாங்க திங்க் கூட பண்ணலன்னு வச்சுக்கோங்க.
குழந்தை பிறக்கும் அப்படின்லாம் எங்களுக்குமே ஆசைலாம் இருக்குது. ஆனால் இப்போதைக்கு வேணாம், ஏதோ ஒன்று சாதிச்சுட்டு இல்லை ஏதோ ஒன்று பண்ணிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் செட்டில் ஆகிற மாதிரி இருக்கும். என்னோட ஃபர்ஸ்ட் மைண்ட் செட் அப்படிதான் இருந்துச்சு. ஆமாம், போக 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 மாறிடுச்சு. பேபி வந்து கண்டிப்பா முக்கியம் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா இவனுங்க பேசுற பேச்சு கேள்வி அது இதுன்னு சொல்றது நார்மலா நம்மளோட எப்படி சொல்றது, நம்மளோட எப்படி சொல்ற, நம்ம நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவங்க கேட்கறது வேற. 10 வருஷம் 15 வருஷம் குழந்தை இல்லாதவங்க என்ன பேசுவாங்க? நான் ஒரு ரியல் இன்சிடென்ட் சொல்லட்டுமா? ஏன் உங்களுக்கு குழந்தையே இல்லையா? ஒருத்தவங்க இடையில வந்து ஒருத்தர் கேட்டாக்காவது நான் எனக்கு பிடிக்கல, அது நல்லா இருக்கீங்களா, நல்லாதான் இருக்கீங்களா, நல்லா இருக்கீங்களா அப்படின்ற மாதிரி கேட்டாங்க. அது ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. அது வந்து எதுவுமே சொல்ல முடியல அந்த சுச்சுவேஷன்ல. ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. நல்லா இருக்கீங்களான்னு ஒரு தடவை கேட்டா ஓகே, நல்லா தானே இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா, நிஜமாவே நல்லா இருக்கீங்களா, எனக்கு ரொம்ப கஷ்டமாச்சு. இப்ப இன்னைக்கு இந்த டைலாக் சொல்லும் போது அந்த ரஜினிகாந்த் அவங்களோட பொண்ணு நல்லா இருக்கீங்களா, நல்லா இருக்கீங்களா அந்த மாதிரி கொஸ்டின் கேட்பாங்க. நம்ம நல்லா இருக்கோம்னு தெரிஞ்சாலே அடுத்தவங்களோட இதா எழுது போல. நிஜமாவே நல்லா தான் இருக்கீங்களா, அது ஏன் அப்படி கேக்குறீங்கன்னு எனக்கு தெரியல சீரியஸா. எனக்கு தெரிஞ்சு ஒரு 4 தடவை கேட்டிருப்பாங்க, 4-5 தடவை கேட்டிருப்பாங்க. ரீசெண்டா இன்சிடென்ட் இருந்துச்சு. எதுக்கு இத்தனை தடவை கேட்குறீங்க, நல்லா இருக்கணும் ஒரு தடவை சொல்லிட்டோம், மறுபடியும் நல்லா இருக்கீங்கல்ல, நல்லா தானே இருக்கீங்க, எதுக்கு நல்லா இருக்கும். கஷ்டமா இருந்துச்சு எனக்கு என்ன பேசுறதுன்னு அந்த இடத்துல தெரியல. யாராவது ஒருத்தவங்க நல்லா இருக்கீங்க கேட்டா திருப்பி நாங்க வந்து நல்லா இருக்கோம் நீங்க நல்லா இருக்கீங்களா அப்படி தானே கேட்போம். அவங்க திரும்ப கேட்கறாங்க நல்லா இருக்கீங்களா, நீங்களும் அதை நோட் பண்ணீங்களா, நல்லா தானே இருக்கீங்க, நல்லா தானே. எனக்குன்னா ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அது ரொம்ப இதா இருந்துச்சு. எல்லாருமே நம்மள என்ன நினைக்கிறாங்கிறது இதோட தான் எனக்கு புரியுது. மெயின் எங்களுக்கு வந்து எந்த ஒரு குறை எதுவுமே இல்லை. சொல்ல போனா நிறைய பேர் வந்து உங்கள்ட்ட பணம் இருக்கா, நம்மகிட்ட இல்லைனாலுமே அவங்க இருக்குன்னு முடிவு பண்ணிப்பாங்க. இந்த மாதிரி உங்கள்ட்ட ட்ரெஸ் இருக்கா, இவங்கள்ட்ட அதிகமா இருக்கும். அந்த ஒரு விஷயத்துல மட்டும் தான் நீங்க எங்களை ரொம்ப இதா நினைக்கிறீங்க. ஒன்றும் இல்லை சார்மா, அப்படியே அந்த பெட்டை காட்டு, நான் கட்டில் வாங்கி போட்டேன்னு எல்லாருமே என்ன கட்டிலெலாம் வாங்கி போட்டீங்க அப்படின்னு. அந்த பெட்டை காட்டு, என்னதான் கட்டில் வாங்கி போட்டாலும் நாங்கள் யூஸ் பண்ணுற பெட்டு இதுதான். இருக்கிறத வச்சுட்டு கொஞ்சம் சந்தோஷமா இருந்துக்கணுமே தவிர இல்லைன்னு சொல்லி நாங்கள் ஃபீல் பண்ண மாட்டோம். குறையதான் அஸ்வின் எல்லாருமே பேசுறாங்க, அது ஏன் அப்படி பேசுறாங்கன்னு எனக்கு தெரியல. இதெல்லாம் ஒரு மேட்டரா இல்ல ஒரு சின்ன என்னால எங்கேயுமே போனா இந்த கேள்வி கேட்பாங்களோ, இதை கேட்டுருவாங்களோ. அதான் எப்படின்னா நார்மலா ஒரு சிம்பிளா ஒன்று சொல்லட்டுமா, இவங்க கேட்கறது இவங்க பேசுறதுலாம் எனக்கு என்ன பயமா இருக்குன்னா, நாளை இப்போ யாராவது ஒருத்தர் வளகாப்பு கூப்பிட்டாங்க அப்படின்னா அங்கே நம்ம நார்மலாக போய் வளையல் போட போகும்போது இல்லை நீங்கள் போடாதீங்கன்னு ஒரு வார்த்தை விட்டுருவாங்களோங்கிற ஒரு அந்த வார்த்தை சொல்லிடுவாங்களோன்னு பயமா இருக்கு. ஏன்னா நாங்கள் தான் பிளான் பண்ணி வச்சிருக்கோம், இவங்க மைண்ட் செட்ல இவங்களுக்குலாம் இல்லை போல அப்படின்னு இவங்களே நினைச்சுக்கிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணுவேன். பிளான் பண்ணாத நம்மளே, அதாவது குழந்தைக்கு பிளான் பண்ணாம இருக்கிறது, அப்படி நம்மளே வந்து இவ்ளோ கேள்வி இவ்ளோ இது பண்றாங்களே. ரியல் லைஃப்ல இந்த மாதிரி இருக்கவங்க வந்து எவ்வளவு கஷ்டப்படுத்துவீங்க அப்படிங்கிறவங்க வந்து எவ்வளவு கஷ்டப்படுத்துவீங்க, எவ்வளவு கஷ்டப்படுத்திருப்பீங்க, எத்தனை அவங்க பேச்சு வாங்கியிருப்பாங்க. அதெல்லாம் என்ன நினைக்கவே முடியல சீரியஸா. நான் அஸ்வின்ட்ட நிறைய டைம் இதை சொல்லியிருக்கேன். நம்ம வந்து இன்னும் பிளான் பண்ணல அஸ்வின், அதுக்கே வந்து இவ்வளவு பேசுறாங்களே. நான் ஒரு சும்மா ஒரு ரியல் இன்சிடென்ட், 10 வருஷம் 15 வருஷம் குழந்தை இல்லாதவங்க என்ன பேசுவாங்க. நான் ஒரு ரியல் இன்சிடென்ட் சொல்லட்டுமா? அதான் எப்படின்னா உண்மையிலேயே வந்து ஒருத்தவங்களுக்கு குழந்தை இல்லை, அவங்களுக்கு எங்களை எப்படி சொல்கிறது, அவங்களுக்கு குழந்தை இல்லை போல். அவங்க வந்து நம்மளை பார்த்துட்டு ஏன் உங்களுக்கு குழந்தை இல்லையா, நான் வேணால் உங்களுக்கு ஏதாவது சஜஸ்ட் பண்ணட்டுமா, டாக்டர் சஜஸ்ட் பண்ணட்டுமா அப்படின்னு கேட்கும்போது நீயே இப்படி மற்றவங்கள பேசலாமா. எனக்கு அந்த ரீசெண்டாக அந்த ஒரு விஷயம் நிறைய தோணுச்சு. நான் யாரை சொல்கிறேன் சாருக்கு யோசிச்சுட்டு இருக்கியா, நான் சொல்கிறேன் ஒரு வீடியோ ஆஃப் பண்ணிட்டு சொல்கிறேன், ஞாபகம் வந்துருச்சா? அதான் அது வந்து அது அவங்களுக்கும் நிறைய டைம் நான் சொல்லியிருக்கேன், நிறைய பேர்த்து நான் நிறைய ஸ்ட்ரைட்டாகவே சொல்லியிருக்கேன். இல்லை எங்களுக்கு இன்னும் டைம் வேணும், நாங்கள் வந்து இன்னும் ஃபிக்ஸ் ஆகலை மைண்டில், எங்களுக்கு டைம் வேணும், 2 years டைம் கேட்டிருக்கோம், இதை தான் சொன்னேன். இப்போ 2 years ஆயிடுச்சு, இப்போ வந்து எதுவுமே என்னால் சொல்ல முடியல. இப்போ அடுத்த 2 years கேட்கவும் முடியல. அப்படி வந்து கேட்டுட்டோம் அப்படின்னா அப்போ கன்ஃபார்ம் அப்படின்றவாங்கல்ல. கன்ஃபார்ம் அஸ்வின்கிட்ட கூட நான் ரீசெண்டாக அஸ்வின் ஒரு 3-4 years போகட்டும் அஸ்வின், நான் இன்னும் மென்டலாக இன்னும் ரெடி ஆகலை, ஒரு 3-4 years போகட்டும், என்ன ஆயிரப்போகுது பரவாயில்ல அப்படின்ற மாதிரி நான் பேசினேன். அதுக்காக பேசிட்டு அஸ்வினுமே ஓகே அப்படிங்கிற மாதிரி தான் சொன்னாங்க. திருப்பி நான் வந்து மெசேஜுக்குள்ள போகும்போது இவங்களுக்காகவே குழந்தை பெற்றுக்கணும்டா சீக்கிரம் அப்படிங்கிற மாதிரி இவன்ட்ட சொல்லிட்டேன். 3-4 years போட்டுண்டா இப்ப வேணாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டேன். திருப்பி வந்து மெசேஜ்குள்ள போகும்போது ஏன் உங்களுக்கு குழந்தை இல்லை, ஏதாவது செக் பண்ணீங்களா, உங்களுக்கு நிஜமாவே குழந்தை இல்லையா, உங்களுக்கு இந்த குறை அந்த குறை சொல்லும் போது இதுக்காகவே நான் ஒரு குழந்தைய பெற்று எனக்கு எந்த குறையும் இல்லடா அப்படின்ற மாதிரி காட்டணும்னு ஆசை எனக்கு. காட்டினதுக்கு அப்புறம் என்ன பண்ணுவாங்க இவனுங்கெல்லாம்? காட்டினதுக்கு அப்புறம் எதுவும் பண்ண போறது இல்லை, அதிகமா பேசுவாங்க, இன்னும் வேற ஏதாவது பேசுவாங்க. ஆமா, இந்த வயசுல உனக்கு குழந்தை தேவையா அப்படிலாம் பேசுவாங்க. இப்பதான் படிக்கிற வயசு, இப்பயே குழந்தை பெற்றுக்கிட்டீங்கன்னா கேட்பாங்க. அதுக்காக தான் நான் வீட்டை விட்டு வந்தேன் குழந்தை பெற்றுக்கிறதுக்கு அப்படின்வாங்க. ஒவ்வொன்றும் ஒவ்வொருத்தர் சொல்லிட்டே தான் இருப்பாங்க.
சரி வேற அடுத்து என்ன கேள்வி ஏதாவது இருக்கா? நெக்ஸ்ட் வந்து சாருக்காக என்ன ரீசனுக்காக உங்களுக்கு பிடிக்கும்? என்ன ரீசனுக்காகவா? எவ்வளோ பெரிய சண்டை போட்டாலும் திடீர்னு உடனே வந்து சமாதானம் ஆயிடுவான். மெயின் ரீசன் இதுதான். நிறைய பிரச்சனை வரும், எக்கச்சக்க பிரச்சனை வரும், ஆனால் டக்குன்னு சமாதானம் ஆயிடுவா. இது மெயின் ரீசனு. ஆனால் பிடிக்காத ரீசன் நிறைய. அவங்க கேட்ட சரி ஷாருக்காக என்ன ரீசனுக்காக பிடிச்சிச்சு? தீபன் விஜய் அவங்க சொல்றாங்க. என்ன ரீசனுக்காக பிடிச்சிச்சா? நான் ஃபர்ஸ்ட் டைம் ஷூட்டில் பார்க்கும்போது ரொம்ப அமைதியான ஒரு பொண்ணாக இருந்தான். இதை நான் வட்ட 1000 தடவை சொல்லியிருக்கேன். கரெக்டா சாமி? அதுக்கப்புறம் ஒரு வாரம் கழிச்சு அவளுடைய சுயரூபம் தெரிஞ்சோடனே வேணான்னு சொல்லிட்டேன். ஏன் சாமி? இல்லை ஸோ அதுவும் இதெல்லாம் பார்த்துட்டு வேணான்னு சொல்லி நீ கொஞ்சம் மெச்சூர் ஆகுன்னு சொல்லி அப்படின்னு சொன்னேன். அதுக்கப்புறம் ரொம்ப அழுதாதுக்கப்புறம் திரும்ப நானே வந்து சொல்லி பேசி சந்தோஷம். ஷாரு நீங்க சாரி பிசினஸ் பண்ணலாம்ல காயத்ரி அப்படிங்கலாம் கேட்டாங்க. நாங்களுமே அந்த ஐடியாலாம் வச்சிருந்தோம். அது எப்போ நடக்கும்னு தெரியல. ஆனால் எனக்கு ஆசை, நான் ஒரு ஷாப் வைக்கணும் திருப்பூர்ல அப்படின்ற ஒரு ஆசை இருக்கு. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நான் கட்டுற எல்லா சாரிக்குமே எனக்கு ஒரு 100 என்கொயரி வந்துடும். ஆமா, எங்க ட்ரெஸ் கமெண்ட்ஸ்ல பார்த்தீங்கன்னா ஒரு 20-30 வந்துடும். ஒரு 100 கமெண்ட்னா 20-30 சாரி பத்தி வரும். இந்த சாரி இப்போ நான் கட்டியிருக்கேன்ல, இந்த சாரியை வந்து யாரோ இன்ஸ்டாகிராம் மூலியமா வந்து இந்த சாரி நீங்க எங்க பர்ச்சேஸ் பண்ணீங்க அப்படின்ற அளவுக்கு கேட்டாங்க. இடையில கூட அஸ்வின் எங்கேயோ இருந்து வந்து இந்த சாரி நான் வந்து சென்னை சில்க்ஸ் திருப்பூர் அப்படின்னு சொன்னேன். இதுவே நான் அந்த சாரியை நான் சேல் பண்ற மாதிரி தான் எனக்கு எவ்வளவு போயிருக்கும். நல்லா தான் போயிருக்கும். ஆனால் நமக்கு அது எப்படின்னு தெரியல. அதுக்குமே இன்வெஸ்ட்மெண்ட் இதெல்லாம் இருக்கு. எப்படி ப்ராப்பரா எனக்கு பண்ண தெரியல. சீக்கிரமா அதை கத்துக்கிட்டு அதை வைக்கணும்னு ஆசை. ஏன்னா இந்த ஃபீல்டுக்கு யாரும் சொல்லியும் தர மாட்டாங்க. இந்த ஃபீல்டுக்கு நிறைய பேர் நமக்கு தெரியும், ஆனா போய் கேட்டா அவங்க அதை சொல்லவும் மாட்டாங்க. ஏன்னா எல்லாமே தொழில் சீக்ரெட்ல கேட்கவும் விரும்பல. நாங்க மத்தவங்களை போய் நீங்க எங்க வாங்குறீங்க எங்க பண்றீங்க கேட்டா அவங்க சொல்ல மாட்டாங்க. ஆமா, கண்டிப்பா சொல்ல மாட்டாங்க. ஸோ அவங்க நிறைய பேர்ட்ட நான் கேட்டுட்டு தான் இருக்கேன். நான் அந்த சாரி பிசினஸ் கடையில பண்றேன், ஹோல்சேல் பண்றவங்க நான் கேட்டுட்டு தான் இருக்கேன். முடிஞ்ச வரைக்கும் நல்ல கலெக்ஷனா கொண்டு வர ட்ரை பண்றேன். பண்ணா கண்டிப்பா அனௌன்ஸ் பண்ணுவோம். அனௌன்ஸ் பண்ணாம பண்ண மாட்டோம், அனௌன்ஸ் பண்றோம். அடுத்து வந்து கோல்டு யூ டைமண்ட். ஓ, நீங்க கோல்டு இல்ல டைமண்ட்ங்கறாப்லையா? பேட்டா அருள்னு ஒருத்தவங்க சொல்லிருக்காங்க. பாடியோட கிடைக்கும். நெக்ஸ்ட் ஒன் வந்து சாருக்கா பார்த்தா குழந்தை கேரக்டர் மாதிரி இருக்காங்க. பட் இவங்க நேர்ல எப்படி? நேர்லயும் குழந்தைதாம்மா, மற்றவங்க எல்லாருக்கும் குழந்தை. எனக்கு இப்பவுமே நீ மற்றவங்களுக்குலாம் குழந்தை. இப்போ எப்படின்னா, இப்போ இல்லை நான் சொல்லட்டுமா என்னன்னு, இன்ஃப்ளூயன்சர்ஸ் எல்லாம் மீட் பண்ணோம் அப்படின்னா அவங்க குழந்தைங்கள்லாம் விளையாடிக்கிட்டு தானே வச்சுங்களேன், அப்படியே அது கூட சாரு ஜாயிண்ட் ஆயிடுவா. நாங்கள்லாம் மட்டும் தனியாக இருப்போம். அப்போ தான் சொல்லுவோம் குழந்தைங்களாம் கூப்பிட்டு வந்தோம் அப்படின்னா சாரு அப்படியே அவங்க கூட ஜாயிண்ட் ஆகிப்பா. நானுமே குழந்தைய கூப்பிட்டு வந்த மாதிரி தான் இருக்கும் எனக்கு. எனக்கு இப்ப ரீசெண்டா கூட துர்கா தான் அதிகமா சொல்லிட்டே இருப்பாங்க குழந்தை. அவங்களுடைய சோபி இவதான் என் மூத்த பொண்ணு மாதிரி. எனக்கு ஆமா சோபி கூட பிறந்த பொண்ணு மாதிரி இருக்கு. எனக்கு பார்க்கும்போது ஒரு டைம் பாப்பா அப்படிதான் இருக்குன்னு நிறைய பேர் அப்படிதான் சொல்றாங்க. ஆனா அது ஏன்னு எனக்கு சீரியஸா தெரியல. ரீசெண்டா ரூபியாக்கு அந்த குழந்தை வந்து ஸ்ரீ பாப்பா ஏதோ விளையாடிட்டு இருந்துச்சு, அந்த பேஸ்கெட் பால் விளையாடிட்டு இருந்துச்சா. நீ இதை பார்த்துட்டு ஓ இது இப்படிதான் விளையாடணுமா அப்படின்னு சொல்லி ஏதோ ஒன்று கேட்ட உடனே ரூபியாக்கா வா 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 டக்குனு வா பக்கத்தில் உட்காரு விளையாடுவா அப்படின்னாங்களா. நீயும் இறங்கி போய் உட்காந்து விளையாடிட்டு இருந்தியா? அப்போ அந்த அக்கா வந்து அப்பாடா இனிமே அவ பார்த்துக்கோ அப்படின்னு கொஞ்சம் ரிலாக்ஸாக ஃப்ரீயாக இருந்தாங்க. அப்பதான் யோசிச்சேன், ஓ இவ வந்தா அவங்க எல்லாமே கொஞ்சம் ஃப்ரீ ஆயிடுவாங்க, இவ குழந்தைங்க கூட விளையாட ஆரம்பிச்சிருவான்னு. தெரியல அது ஏன் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா எனக்கு எதுவும் தோணல. வெளில இருந்து பாக்குற எல்லாருக்கும் தெரியும் என்ன குழந்தைன்னு. இவங்க கூட பேசலாத விட அவங்க கூட பேசலான்ட்டா நான் வந்து கொஞ்சம் ஜாலியா இருப்பேன். குழந்தைங்க கூட தாங்க சண்டை வருவங்களுக்கு, பெரியவங்களுக்குள்ள யார்கிட்டயும் பேச முடியாது. பெரியவங்க கூட சண்டை மோஸ்ட்லி போட மாட்டாங்க. குழந்தைங்களுக்குள்ள ஏதோ ஒரு பொருள் கிண்டர்ஜாய் இந்த மாதிரி ஏதாவது வாங்கிட்டாங்க அப்படிலாம் குழந்தைங்க ஆசையா வந்து ஏதாவது பொம்மையை கொண்டு வந்து காட்டுச்சுன்னா இது நல்லா இருக்கு எனக்கு தெரியா அப்படிலாம் கேட்பா. ஆனா வந்து எப்படி சொல்றது, நார்மலா என்ன சொல்றதுன்னா இவங்க கூட இருந்தா எனக்கு ஒரு சந்தோஷம் இருக்கும். ஆனா அவங்க கூட இருந்தா ஒரு ஜாலி இருக்கும். சந்தோஷம் ஜாலி தான் வித்தியாசம். ஆனா சொல்லுவாங்க குழந்தை போதும் நீயே போதும் அப்படின்றாங்க. ஆனா வந்து நான் எப்படி எனக்கே அதான் பயம். குழந்தை எல்லாம் போறோம் நாளை பின்ன அவளுக்கு ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு இருக்கும்போது இவ சண்டை போடுவா, அவளுக்கு பொம்மை வாங்கி கொடுத்தா இவ சண்டை போடுவா, அவளுக்கு கையில வாங்கி கொடுத்தா இவ்வளவு சண்டை போடுவா. இதெல்லாம் பயமா இருக்குது. அந்த மாதிரிலாம் இருக்க மாட்டா, மாறிடுவேன். பாப்போம். பிரெக்னன்ட்டா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டீங்க ரீசன்ட் டைம்ல. அது கேட்டு இப்படி பாக்குறேன். ரீசன்ட் டைம்ல நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஆனா இல்ல இன்னும் தான் பிளான் பண்ணலையே. அத முதல்ல புரிஞ்சுக்கோங்க. நீங்க உடனே வந்து இறக்காம பண்ணாதீங்க. அது முதல்ல புரிஞ்சுக்கோங்க. இவங்க நிறைய பேர் சொல்லுவாங்க இவங்களுக்கு அதுதான், ஆனா இவங்க வந்து சமாளிக்கிறாங்க மழுப்புறாங்கன்னு. சத்தியமா இல்ல.
அடுத்தது நீங்க போட்டுக்கிற ஜுவல்ஸ் கோல்டா, எவ்வளோ சவரன், அந்த ஜுவல்ஸ் வந்து எவ்வளோ சவரன் சொல்லி கேட்டிருந்தீங்க. இது இப்ப வாங்கினதா? வாங்கினது இல்ல இல்ல, அவங்க வீடியோ நிறைய பேர் பார்க்கல போல. பார்க்காம வெறும் இதை மட்டும் பார்த்துட்டு வீடியோ அஸ்வின் சாரோட வந்து வீடியோ போட்டு போய் பாருங்க. அது வந்து எத்தனை சவரன்லாம் சொல்ல முடியாது, அது வந்து 1 மில்லி கோல்டு மட்டும் உள்ள. வெறும் 1080 ரூபா, 1800 ரூபா, ஒரே 1 மில்லி கோல்டு. ஏன்னா அது வந்து அரிக்காம கலர் போகாம இருக்கிறதுக்காக 1 மில்லி கோல்டு போட்டு கோல்டு நகை தான் எடுத்திருக்கேன். 1800 ரூபா. 1800 ரூபா. இன்னும் பெருசெல்லாம் இருந்துச்சு, வளையெல்லாம் 2500 ரூபால இருந்துச்சு. இப்போ நீங்க போட்டிருக்கிறது கோல்டு தானே? போட்டுருக்கு கோல்டு. அதை சொல்லுங்க. எதுக்கு இதெல்லாம் சொன்னது தானே. சரி. இல்லை மாற்றி மாதிரி சொன்னதான் திருப்பி சொல்லணும். அவ்வளோதான். அப்புறம் வந்து ஃபேஸ்க்கு வந்து என்ன யூஸ் பண்ணுறீங்கன்னு கேட்டீங்க. சொல்லி இந்த மாய்ஸ்சரைசர் மோஸ்ட்லி யூஸ் பண்ணுவேன். அவ்வளோதான், வேறு எதுவுமே யூஸ் பண்ணதில்லை. மஞ்சள் போடுவேன் நைட்டு, அவ்வளோதான். முடிஞ்சு. ஓகே, இந்த வீடியோ வந்து நிறைய பேர் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நிறைய விஷயம் இந்த வீடியோவில் நிறையா பேசியிருக்கேன் போன வீடியோவை விட. ஸோ அதுலேயும் வந்து நிறைய முக்கியமான கொஸ்டின்ஸ்லாம் இருந்துச்சு பார்ட் 1ல, அதையுமே பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கான் வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் வரும். எப்பவுமே எங்கள் லட்சியம் உங்கள் கையில். பாய்.